தோட்டி மறுபடியும் எங்க பொண்ணோடி பாரு நீ தோட்டி எங்க போன நீ எப்படி தோட்டின்னு சொல்லலாம் அப்படி சொல்லலீங்களா எங்க பந்தோட்டி தானே சொன்னான் ஐயோ கடவுளே சாமி வந்திருக்கு ரொம்ப தாண்டி மறுபடியும் எங்க பந்தோட்டிங்கிறான சாமி அப்பனுக்கு நான் தோட்டிங்க ஓ எங்க பொண்ணுக்கு நீ தோட்டி சரி சரி அதுமே நான் அடிச்சு நீ பொறுத்த பையன் பேசிட்டு தெரியுற என்னது நீ அடிச்சு நான் போறேன் எங்க அம்மா மாதிரி டெப் பண்ணிட்டாளா அப்ப எங்க படிச்சு நான் போறக்கலையா நீ அடிச்சுதான் நான் போறதுனா அப்ப என்ன சொல்லிட்டேன் நீ அடிச்சு நான் போறதுங்கிற எங்க அம்மாளுக்கு கல்யாணம் ஆச்சல்லைங்க ஆமா அன்னைக்கு எதாங்க அடிச்சேன் இவனை கொண்டு போடுவானா என்ன அடிச்சுன்னு வெகரமா கேள்வி என்னத்த அடிச்ச கல்யாணத்துக்கு அடிச்சிருப்ப நீ என்ன நினைச்ச அப்புறம் அக்கால அடிச்சது நான் தான் ஆமா எங்க அக்கால நீ அடி எங்க மாமா கைக்குள்ள அடிச்சிட்டான் கோபப்படாதீங்க எங்க அக்கால நீ எப்பறம் அடிக்கலாம் ஐயோ ஏங்க அக்காளுக்கு சீர் நடந்துச்சு இல்லைங்க ஆமா அன்னைக்கே தான் அடிச்சேன் அன்னைக்கே அடிச்சு எல்லாம் ஏதோ எடுக்கடா நல்லா கொடுவாங்க எதுக்கு இன்னைக்கு இவனை கொண்டு போறேன் எங்க அக்காளுக்கு என்ன அடிச்ச தப்பட்டை சீருக்கு சரி பரவாயில்ல அப்புறம் அது மட்டுங்களா அப்புறம் உங்க வீட்டுல பொண்ணு சொல்லுங்க ஆமா எங்க வீட்டுல போனச்சா பேதகவனியப்ப அதுதானே தோணுச்சு சொல்றபடி கேளு நீங்க உங்க பாட்டு இருந்தாரு இல்லைங்க உங்க தாத்தா அவர் செத்து போயிட்டாருங்க ஆமா அப்புறம் அம்மா வந்து டேய் தோட்டி அட்ரா எனக்கு அப்படிங்கிற என்னத்த யாரு இப்ப கூப்பிடுது எங்க பாட்டி இதை அடிச்சங்கிறான் எங்க அம்மால அடிச்சங்கிறான் நீங்க தாத்தா செத்து போயிட்டாரு அம்மா அங்க இருந்து வந்துச்சு டேய் தோட்டி பையா அட்ரா என்ன அப்படிங்கிற எங்க அம்மா உன்னை அடிச்சு சொன்னிச்சு ஏன்டா உனக்கு கோவப்படாதீங்க என்னத்த அடிச்ச ஏங்க ஒரு மாமனாரு செத்து போயிட்டாரு மருமக மாறு அடிக்கணுமே ஆமா மாறடிக்கிறது கூட அங்க இருந்து வந்தோடனே அம்மா என் முன்னால குமியுத குமிஞ்சி நான் அடிக்கிறேன் என்ன கோலாயில வச்சு அடிச்சியா எங்க அம்மாவை குமி வச்சு அடிச்சுக்கிறான்பா ஏங்க குமியாத எப்படிங்க மாரடிக்கிறது ஓ இப்படி குமிஞ்சு மாறு அடிக்கிறது நீ என்ன நினைச்ச குமி வச்சு அடிச்சு ஒரு பின்னாடி வச்சு அடிச்சு விட்டானா அம்மா குமி எடுத்துக்கும் அம்மா குமியறதுக்கும் ஏன் குச்சி நிக்கிறதுக்கும் குச்சி கையில இருக்கிற குச்சி நாங்க ரெண்டே பேருங்க அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு சமா கட்டிவிட்டோம் அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு ரெண்டே பேரு ஆமாங்க அடிச்ச சனமான எங்களையே தான் வேடிக்கை பாக்குது இப்ப நான் அடிச்சவன வேடிக்கை பார்க்க என்ன பண்ணோம் அடிச்சா சரி அப்புறம் மொத்தத்துல உங்க குடும்பத்தையே அடிச்சவன் நான் தான் போராதே என் குடும்பத்தையும் நீ எதை அடிச்சிட்டு இருக்கிறப்ப ஆமா அது தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல வந்து நீ எதை அடிக்கிறது தெளிவா சொல்லு தப்பட்டீங்க ஓ குடும்பத்துக்கே தப்பட்டி அடிக்கிறது நீ தான் ஆமா சரி சும்மா என் கோபத்தை தூண்டிட்டு இருக்க கூடாது நான் ரொம்ப மோசமான ஆளு அப்புறம் இப்ப நான் பொறுமையா தான் இருப்பேன் அப்புறம் உன்னை கடையில தான் சந்திப்பேன் கடையில ஆமா சரி அப்புறம் அங்க வந்து டேய் தோட்டுப்பியா எனக்கு கொஞ்சம் மாட்டுக்கறி கொடுறா ஏதா நீங்க பொறுமையா சாப்பிட அதெல்லாம் வெளியே சொல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல சொல்லக்கூடாது இங்கெல்லாம் இருக்கிறாங்களா ஓராம ஜனம் தான் பூரா சர்க்கார் முட்டுக்கல் நினைச்சேன் நீங்க நம்ம 2 பேர் இருந்தாலும் சொல்லி இப்படி எல்லாம் சொல்லிவிட்டேன் இல்ல எங்கெல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் வெளியே சொல்லி அப்ப எப்படி எனக்கு கவுண்டன் ஒத்துக்குவாங்க சரி விடுங்க இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் அதிகமா கட்டிட்டு வந்து தரேன் கறிதான் பங்கு பண்ணி போய் நடக்குது அதெல்லாம் சொல்லாத கடிச்சிக்கிறதுக்கு தான் அது எப்ப நான் வருவேன்னு சொல்லி கடையில எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு நான் ஊருக்குள்ள விட மாட்டாங்க நீ இப்ப மட்டும் 100ல விடுறாங்களா 100ல 200லயே விடுறாங்க சரி போகட்டும் நாமளே பேசிக்கொண்டா நெடு நேரமாகுது ஆகிவிடும் இல்லையா ஆமா காலதாமதம் ரொம்ப அதிகம் ஆமா இதே நேரம் பத்தாது ஆமா அதனால இந்த சைடு இந்த சிங்கார மேடை யாரால் அலங்கரிக்கப்பட்டது ஸ்ரீ
மாரியம்மனால் என்ன பணிக்கனூர் ஜலம் என்றால் நமக்கோ சொந்தமான தாய் திருநாடு. இந்த தாய் திருநாட்டுல இருந்து இல்லையா உலகெல்லாம் அருள் பாதிக்கக்கூடிய அம்மனாகி அம்மன் ரேணுகா பத்தினி மாரியம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு இன்று இரவு போதல் சொல்லக்கூடிய அன்னதானம் போதால் சொல்லக்கூடிய சொரந்தாட்டை வழங்கி நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அன்பு நல்ல உள்ளங்கள் அனுபெற்ற பேர்களுக்கும் நம்முடைய நாடகத்தை கண்டு மகிழ வந்திருக்கும் அன்பார்ந்த ரசிக பெருமக்கள் அனுபெற்ற பேர்களுக்கும் நம்முடைய சரண் கலைமகள் நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அது மட்டுமின்றி நம்முடைய இந்த நாடக கலை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய நாடகத்தை இதை எடுத்து உலகமெங்கும் பரப்ப வைக்க வேண்டும் சொல்லி முன் வந்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கருப்பூர் வெள்ளாளப்பட்டி சேர்ந்த ஐயா செல்வமையா அவர்கள் வருகை வந்திருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சாமி, இந்த சேர்ந்த சிங்கார மேடையில் இந்த அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகம் என்ன? குன்னடியான் சரித்திரத்தில். என்ன சரித்திரம்? குன்னடியான் சரித்திரம். அதாவது இந்த குன்னடியார் சரித்திரத்துல கடைசி அத்தியாயமா விளங்கக்கூடிய மாண்டகலம் சொல்லக்கூடிய படுகளம் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இந்நாடகத்தில் நான் தர்பார் விஷயமாக நான் வந்திருக்கேன்ல, நான் யாரு, என் பேர் என்ன, என் குலம் என்ன அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்றேன். செவிக்கும் தாமதிக்கணும். ஆகட்டும். எக்கச்சக்கமான வார்த்தைகளை பேசின ராஜ மாட்டேங்க பாவட்ட அப்படியே திரும்பி விடுவேன். நான் சொல்றேன்
வடநாடு வடநாடு கோநாடு அழகுபட்டி வடநாடு அழகுபள்ளி வடநாடு. இந்த அழகுபட்டி வடநாட்டுல என் பேரு வையமலை சாம்பவன். ஓ, இந்த அழகுபள்ளி வடநாட்டுல உங்க பேர் வையமலை சாம்பவன். ஆமா. சரி சாமி. அப்படி வையமலை சாம்பவனா இருந்த போதும் உங்க அப்பா அம்மா யாரு? என்னை ஈண்டெடுத்த அன்னப்பிதா என் தாயத்தை யார் தெரியுமா? யாரு? இத வந்து பாதா சாமி. சொல்லு சாமி. என் தாயோ காராம்பரிச்சி, தாயோ காராம்பரச்சி, என் தந்தை சோளந்தோட்டி. சோளந்தோட்டி. அப்படி சோளந்தோட்டிக்கும் காராம்பரிச்சுக்கும் நான் ஒரே ஒரு மகன். ஒரே ஒரு மகன் வையமலை சாம்பவன். சரிங்க. அப்படி பிறந்து நான் எங்க வாழ்ந்து வர்றேன்? இந்த பொன்னி வடநாட்டுல வாழ்ந்து வர்றேன். அப்படி காராம்பரிச்சுக்கும் சோளந்தோட்டிக்கும் நான் பிறந்து வளர்ந்தாலும் நான் யாருடைய பாதுகாப்புல இருக்கிறேன்? யாருடைய பாதுகாப்பு? அவங்க என்ன ஜாதி? என்ன ஜாதி? நான் என்ன ஜாதி? நீ என்ன ஜாதி? அவங்களுடைய அடைக்கலத்தில் நான் இருக்கணும். இருக்கணும். சாமி. சொல்லுப்பா. யாரால வம்சத்துல பிறந்த கவுண்டமார்கள். சரி. யாரு? யார்? அந்த பொன்னர் சங்கர். அவரிடத்துல நான் அடைக்கலமா வாழ்ந்து வர்றேன். அவர் இடத்துல அடைக்கலமா வாழ்ந்து வர்றேன். ஆமா. சரி. முதல்ல நான் யாருடைய அனுகிரகத்தால் நான் பிறந்தேன் தெரியுமா? யாருடைய அனுகிரகம்? அதாவது குன்னடியா கவுண்டர். ஆமா. தாமிரபரணி நாச்சிய திருமணத்தை செய்து நீண்ட நாள் குழந்தை இல்ல. ஏன் இல்ல? ஒரு காராள வம்சத்துல பிறந்த ஒரு பெண்ணான தாமிரபரணி நாச்சி நீதி நேர்மை தவறாத குலம். அந்த குலத்துல பிறந்த இந்த தாமிரபரணி நாச்சிக்கு ஏன் குழந்தை இல்ல? ஏன் இல்லை? தாமிரபரணி நாச்சி நீண்ட நாள் குழந்தை இல்லாத, சரி நமக்கு குழந்தை இல்ல, நம்முடைய குழந்தை பிள்ளைங்க இருக்கும்,
இந்த குழந்தைகளாவது போய் பார்த்து மனம் தேடி வரலாம் அப்படின்னு சொல்லி பதார்த்தங்கள், அதாவது காய்கறி பதார்த்தங்கள் எல்லாம் வாங்கிட்டு கொழுந்தனார் வீட்டுக்கு போச்சு. அப்ப இந்த கொழுந்தனார் பொண்டாட்டிகள் என்ன செஞ்சாங்க? வரடி வர்றா, இவ வந்து நம்மளுடைய குழந்தை முகத்துல முடிச்சா நம்மளுக்கும் குழந்தை இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கிற குழந்தைகள் எல்லாம் எடுத்து எல்லாம் குதிரைல போட்டு மூடி வச்சிட்டாங்க. ஆமா. அப்ப தாமிரபரணியாச்சு குழந்தையார் வீட்டுக்கு போய், அம்மா எனக்கு தான் குழந்தை இல்ல, உங்களுடைய குழந்தைகளாவது கூப்பிடு, இந்த காய்கறி பதார்த்தம் எல்லாம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுது. அப்ப சொன்னாங்க, அம்மா உனக்கு எப்ப எங்க குடும்பத்துல நீதான் முதல்ல வாக்கப்பட்டவ, உனக்கு எப்ப குழந்தை இல்லையா அப்ப எங்களுக்குமே குழந்தைகளாத போயிருச்சு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த அம்மா சொன்னது, அடடா நம்ம குழந்தைனார் பொண்டைகளுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு நாம இப்படி காய்கறி பதார்த்தம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம், இவங்க நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி, என்னைக்கு இல்லைன்னு சொன்னீங்களா அது இல்லாதே போகட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு கொழுந்தனார் வீட்டுல இருந்து பொன்னி வளநாடு வந்தது. அப்படி பொன்னி வளநாடு வந்து புருஷனாகப்பட்ட குன்னடைய கவுண்டர் சொன்னது, சாமி குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு சொல்லுக்கு நான் ஆளாகிறேன், இந்த சொல்ல நான் நீக்கணும், நான் எப்படியாவது குழந்தை வரம் பெற்றாகணும் அப்படின்னு சொல்லி குடும்ப ஜோசியர் வரவழைத்து ஜோசியம் பார்த்தாங்க. எங்களுக்கு ஏன் குழந்தை இல்ல, எதனால குழந்தை இல்ல, என்ன குற்றம் செஞ்சோம், என்ன பாவத்தை செஞ்சோம், ஏன் எங்களுக்கு குழந்தைகள் இல்ல அப்படின்னு சொல்லி குழந்தை, அதாவது குடும்ப ஜோசியரை வரவழைத்து ஜோசியம் கேட்டாங்க. இந்த ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்துல என்ன இருந்தது, இந்த தாமிரபரணியாச்சு தாமிரபரணியாச்சுக்கு 3 தோஷம் இருக்குது. என்னென்ன தோஷம்? பசு தோஷம், நாக தோஷம், கருட தோஷம். இந்த 3 தோஷம் இருக்குது. இந்த 3 தோஷத்தையும் நீக்குனா உனக்கு நிச்சயமா புத்திர சந்தானம் வரும் அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொன்னார். அப்ப இந்த 3 தோஷமும் எப்படி இந்த அம்மாளுக்கு வந்தது? எப்படி வந்தது? அதாவது தாமிரபரணியாச்சு சின்ன குழந்தை பருவமா இருக்கும் பொழுது அந்த அம்மாளுக்கு முடக்கு நோவு, கைகள் எல்லாம் மடக்கி நடக்க முடியாம அடுப்பகரையில உட்கார்ந்து இருந்தது. அப்ப அதாவது தாமிரபரணியாச்சியோட பிறந்தவங்க 3 ஆண் குழந்தை, 3 பொட்ட பிள்ளைங்க. ஆம்பளைங்க மெய்ய பெருமாள், செய்ய பெருமாள், ஐய பெருமாள், இப்படி 3 ஆண் குழந்தை. இவங்க பெண் குழந்தைங்க பச்சனாச்சி, பூவனாச்சி, பெரியனாச்சி, 3 பெண் குழந்தைங்க. அப்ப இந்த தாமிரபரணியாச்சி அவனுடைய தாய் மாமனை போய் குடிசு கட்ட கூப்பிட குடிசு கட்ட வரமறுத்துட்டாங்க. இந்த நோய் உள்ளவளுக்கு நான் வந்து குடிசு கட்டுனா எனக்கு இந்த நோய் வந்துடும், அந்த நோய் எனக்கு வந்துடும், நான் வரல அப்படின்னு சொல்லி தாய் மாமன் சொல்ல, இத கேட்டு தாமிரபரணியாச்சியுடைய அப்பா, அதாவது நல்லிட கவுண்டர் தான் மைத்துராபடி குன்னடைய கவுண்டர் வரவழைத்து குடிசு கட்ட சொன்னாரு. அப்ப குடிசு கட்டும் பொழுது குன்னடைய கவுண்டர் தொட்டு குடிசு கட்டும் பொழுது தாமிரபரணியாச்சிக்கு முடக்கணும் நல்லாச்சு, நல்லா போச்சு. அப்ப இந்த முடக்கு நோய் நல்லா உடனே தாமிரபரணியாச்சி, அதாவது வயலுக்கு வந்த துணி எல்லாம் இருக்குமில்ல, அதை துவைக்கணுமே அப்படின்னு ஆத்தங்கரைக்கு அந்த தீட்டு துணி எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஆத்தங்கரையில துவைச்சு இப்படி புல்லாந்தர மேல காய போட்டது. காய போட்டு தலையோட தண்ணி ஊத்திட்டு மீண்டும் வீட்டுக்கு வர்ற போது அதுல ஒரு துணியை மறந்து விட்டுட்டு வந்துருச்சு. அப்ப இந்த புல்லாந்தரையில காராம் பசு மேய்ஞ்சது. அந்த தீட்டு துணி போட்டிருந்த இடத்துல மேயும் பொழுது அந்த காராம் பசுவுக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு.
அப்ப காராம்பசு ஒரு சாபம் கொடுத்தது. அடாடா, நாம பசிக்காக சாப்பிடக்கூடிய இடத்துல இந்த புல் தரம் மீது இப்படி உதர துணி போட்டிருக்காங்களே, இந்த காரியத்தை செய்தவன் யாரா இருந்தாலும் சரி, இந்த வானத்துல கரு ஓட்டினாலும் அவ வயிற்றுல கரு ஓட்டக்கூடாது அப்படி என்று காராம்பசு ஒரு சாபம் கொடுத்தது. நாக சர்ப்பம் இந்த புல்லந்தர் மீது ஊறிட்டு வந்தது. அப்ப இந்த நாக சர்ப்பத்துக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு. நாக சர்ப்பம் ஒரு சாபம் கொடுத்தது. இந்த காரியத்தை செய்தவ யாரா இருந்தாலும் வானத்துல கரு ஓட்டினாலும் வயிற்றுல கரு ஓட்டக்கூடாது அப்படின்னு நாக சர்ப்பம் ஒரு சாபம் கொடுத்தது. மூன்றாவது முறையாக செங்கருடன் மேல பறந்து கொண்டிருந்தது. இந்த துணியை பார்த்து இந்த துணியை எடுத்துட்டு போய் நம்முடைய கூட்டுல போட்டு நம்ம குழந்தைகள் எல்லாம் எடுத்து அது மேல விட்டா பஞ்சாணி மெத்த மேல உறங்குவது போல தூங்குமே அப்படின்னு சொல்லி இந்த துணியை எடுத்து கொண்டு போய் தன் கரடனுடைய கூட்டுல வைத்து இந்த கரடன் குஞ்செல்லாம் எடுத்து அதை விட்டது. எல்லாமே செத்து போச்சு. அப்ப கரட ஒரு சாபம் கொடுத்தது. வானத்துல கரு ஓட்டினாலும் வயிற்றுல கரு ஓட்டக்கூடாது அப்படின்னு கரடன் சாபம். நாகதோஷம், பசு தோஷம், கருட தோஷம், இந்த 3 தோஷம் இருக்கு வரைக்கும் உனக்கு குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஜோசியர். இந்த தோஷம் ஒண்ணு இருந்தா அதுக்கு பரிகாரம் இருக்கும்ல? பரிகாரம் இருக்கும். அப்ப ஏன் சுவாமி தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு பரிகாரம் வேணுமே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்க இருக்குது. அப்படிங்கும் போது என்ன செய்யணும் அப்படிங்கும் போது தாமிரபரணி அன்னம் மடம் கட்டி ஆளாச்சி மணி அடிக்க தினந்தோறும் 1000 பருங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும். அப்படி தினந்தோறும் 1000 பருங்களுக்கு அன்னதானம் கொடுத்தா தாமிரபரணி குழந்தை வர நிச்சயம் உண்டு அப்படி சொல்லி ஜோசியர் சொல்லிட்டாரு. அப்ப இதை அறிந்த தாமிரபரணி அன்னம் மடம் கட்டி ஆளாச்சி மணி அடிக்க தினந்தோறும் 1000 பருங்களுக்கு அன்னதானம் கொடுத்தது. ஒரு நாள் 999 பருங்கள் வந்துட்டாங்க. அப்படின்னா பருங்கள்னா யாரு? சாமியார், பிச்சைக்காரர். அப்ப 999 பேர் வந்துட்டாங்க, ஒரு ஆள் வரலையே அப்படின்னு சொல்லி தாமிரபரணி வீதி வீதியா தெரு தெருவா ஊர் ஊரா சென்று தேடி பார்த்தது. யாருமே இல்ல. அப்ப ஒரு ஆளா விருச்சகத்துக்கு அடியில தன் கைகாலெல்லாம் குஷ்டோவி, உடம்பெல்லாம் சீவடியுது, ரணகலத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு சாமியார். அவரை போய் ஐயா என் அண்ணன் மடத்துல வந்து சாப்பிடுங்க அப்படி கூப்பிட, ஏமா நான் இருக்கிறது நரகணமா இருக்கிறேன், நான் வந்து உன்னுடைய அண்ணன் மடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டா இருக்கக்கூடிய பருங்கள் எல்லாம் எல்லாமே போயிருவாங்களே, உன்னுடைய எண்ணெய் ஈடாராம போயிருப்பேன் அப்படின்னு சொல்ல, இல்ல சாமி உங்களுக்கு தனி அறை அமைச்சு தர்றேன், அதுல வந்து உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் கொண்டு வந்து தனி அறை அமைத்து அந்த சாமியார் உட்கார வச்சது. அப்ப உட்கார வச்சு 1000 பருங்களுக்கு அன்னதானம் கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே ஐயா எல்லா அன்னமனத்துல அதாவது அன்னபோஜனம் சாப்பிட்டீங்க, அவரவருடைய கரத்துல இருக்கக்கூடிய சங்க எடுத்து முழங்குங்க அப்படின்னு சொன்னது. அப்ப இந்த 999 தாசர்களும் சங்கநாதம் முழங்கினாங்க. அன்னமரத்தை விட்டு வெளியே வரல சத்தம். அப்ப இந்த குஷ்டோவி ரூபத்துல இருந்த இந்த தாசரை சென்று ஐயா இவர்கள் ஊதுன சத்தம் வெளியே வரல, நீங்க கொஞ்ச நேரம் இந்த சங்க ஊதுங்க அப்படின்னு சொல்ல, ஏமா தொட்டி எடுக்கிறதுக்கு வேற கை இல்ல, சேவண்டி மாட்டுவதற்கு விரல் இல்ல, நான் எப்படி ஊதுறது அப்படின்னு சொல்ல, ஐயா நான் கையில சங்க எடுத்து வைக்கிறேன் ஊதுங்க அப்படின்னு சொல்லி சங்கை எடுத்து கையில வச்சது. ஊதுனார் சங்க. 7 14 லோகமும் கிடுகிட்டு அதிர்ச்சி. அப்ப சங்கநாதம் முழங்கி 1000 பருங்களுக்கு அன்னதானம் கொடுத்து கைலங்கிரிக்கு வரத்துக்கு போனது. அப்ப வரத்துக்கு போய் சிவபெருமான் இடத்துல புத்திர சந்தான வரம் கேட்டது. அப்ப கேட்கும் பொழுது சிவபெருமான் 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை வரும்.
தர்றேன். ஆனா அப்ப உனக்கு வரம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ல, சரி சாமி அப்படின்னு சொல்லி வரத்தை பெற்று என் குழந்தைகளுக்கு வயது 90, வாலிபு 16 இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டது. அதே போல சிவபெருமான் கொடுத்தாரு. இந்த வரத்தை வாங்கிட்டு மலையை விட்டு கீழே இறங்கிச்சு. அப்ப அத்தபுள்ள மச்சனை கத்திரி நாத்த தளவு மாத்து நட்டு 1000 பிளக்கன் பானையில தண்ணி கொண்டு வந்து ஊத்திட்டு இருந்தாரு. அப்ப தாமிரபரணி நாச்சி கேட்டது, ஏன் சுவாமி இந்த நாத்து பொழைக்குமா? கத்திரி நாத்த தளவு மாத்தி நட்டு இருக்கிற 1000 ஓட்ட இருக்கிற பானையில கொண்டு வந்து தண்ணி ஊத்துறேன், இந்த செடி பொழைக்குமா அப்படி கேட்க, எல்லாம் நீ வர வாங்கின மாதிரி தான் அப்படின்னு அந்த அத்தபுள்ள மச்சன் சொன்னாரு. நான் வரம் வாங்கினதுல என்ன குறை அப்படின்னு கேட்க, வயது 90, வாலிபம் 16 வாங்கியிருக்கிறேன். 16 வருஷம் வரலும் அந்த பையன் 90 வருஷம் வரலும் 16 வருஷத்து பையனா தான் இருப்பான். அவன் எதை கண்டறிய போறான், என்ன செய்ய போறான் அப்படின்னு சொல்ல, பின்ன எப்படி சாமி வரம் வாங்குறது அப்படிங்கிற போது வயது 16, வாலிபம் 90 அப்படின்னு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல மீண்டும் கைலங்கிரி சென்று சிவபெருமான் இடத்துல வயது 16, வாலிபம் 90 வரத்தை வாங்குச்சு. அப்படி வரத்தை வாங்கி பொன்னிவள நாட்டுக்கு வந்து பொன்னர் சங்க, அதாவது அருக்கடி தங்கம், இப்படி 3 குழந்தைகள் பிறந்தது. அப்ப இந்த சிவனுடைய அனுகிரகத்தால யாரு குழந்தை வந்தது? எங்க அம்மா முதல் வரமே என் தாய் காராம்பரிச்சுக்கு தான் வாங்கியது. காராம்பரிச்சுக்கு வர வாங்கி இந்த வையமலை பிறந்தேன். 2வது மறி குழந்தாளுக்கு, 3வது தாமிரபரணி நாச்சிக்கு, 4வது வளர்த்தின கோழி, ஆடு, பன்றி, மாடு எல்லாத்துக்கும் வரும். இப்படி வரங்களை பெற்று குழந்தைகள் பிறந்தது. இந்த பொன்னிமலை நாட்டுல பிறந்து வாழ்ந்தோம். இப்படி வாழ்ந்திருக்கும் பொழுது நேற்று தினத்துல பன்னி மேல் சண்டை. பன்றி என்பது வாயிலா செய்வன், பன்றி என்பது வாயிலா செய்வன். நாம 6 அறிவு படித்த மனிதன் அந்த பண்ணு மீது ஏன் சண்டைக்கு போகணும்? அந்த பண்ணிக்கு எங்களுக்கு என்ன பகை அப்படின்னா, தாயாகப்பட்ட தாமிரபரணி நாச்சி சிவபெருமான் வரத்துக்கு போகும் பொழுது இந்த பொன்னிவள நாட்டுல ஆடு வருடு, கோழி வருடு, பன்றி வருடு, மாடு வருடு, என் தாய் காராம்பரிச்சு வருடு, மறிக்குழுந்தா வருடு, தாமிரபத்தினாய் வருடு, இதுங்க அடைபெற்ற எல்லாமே வருடா இருந்தாங்க. அப்ப சிவபெருமான இடத்துல வரத்துக்கு போகும் பொழுது புருஷன் இடத்துல விடைபெற்று வரத்துக்கு புறப்படும் பொழுது இந்த பன்றி தாமிரபரணி வளர்த்துற மீனாட்சி பன்றி என்ன செஞ்சது? என்ன பண்ணது? நம்மள வளர்த்துற தாய் சிவன் இடத்துல வரத்துக்கு போகுது, நாம வழி அனுப்பலாம் அப்படின்னு இப்படி முன்ன ஓடி அனுச்சு. அப்ப தாமிரபரணி நாச்சிக்கு கோபம் வந்தது. ஏண்டா முன்ன நம்ம சாமி சிவபெருமானத்துல வரத்துக்கு போறோம், இந்த கருப்பு இப்படி காலடியில் ஓடியாருத அப்படின்னு சொல்லி எட்டி காலால வச்சுட்டாங்க. அப்ப அந்த பன்றி கோபம் வந்தது. அம்மா, எனக்கு சோறு போட்டு வளர்த்துன தாய் நீ வரத்துக்கு போறன்னு வழி அனுப்பலான்னு வந்தேன் ஆசையோடு, இப்படி என்ன காலால உதிச்சுட்ட. உன்னை போல இப்பொழுதே காளியனுடைய ஆலயத்துக்கு போறேன், நானும் போய் தவம் இருக்கிறேன், காளியம்மன் இடத்துல வரம் வாங்குறேன், என் பிள்ளைகளால உன் மக்களுக்கு இடையூறு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சபதம் வைத்துட்டு மீனாட்சி பன்றி காளியம்மன் கோயிலுக்கு தவத்துக்கு போனது. அப்ப இந்த மீனாட்சி பன்றி காளியம்மனுடைய ஆலயத்துல சென்று ஒரு பெரிய புளிய மரம், இந்த புளிய மரத்துல அந்த பொந்துல தலை கீழே கால் மேல வச்சு தவம் இருந்தது. எது பண்ணி? ஆமா. அப்ப அதாவது சிவலிங்க பண்டாரம் பூஜை செய்ய வந்தவன் கோயில்ல கருப்பண்டி இருச்சு, நான் பூஜை செய்ய மாட்டேன் அப்படின்னு கோயில் விட்டு வெளியே வர காளியம்மன் கூப்பிட்டு, சிவலிங்கமே உன்னுடைய வேலையை நீ செய், அந்த பன்றி என்னிடத்துல தவம் இருக்குது, அதுக்கு வரத்தை நான் கொடுக்கறேன், நீ உன்னுடைய பூஜை செய்யப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப உனக்கு என்னமா வரம் வேணும்னு கேட்டது இந்த காளியம்மன் மீனாட்சி பன்றியா. அப்ப பன்றி சொன்னது, அம்மா எனக்கு புத்திர சந்தானம் வர வேணும்
அப்படின்னு கேட்க 11 குட்டி போடுவேன், 10 குட்டி சாப்பிட்டுருவேன், ஒரு குட்டி இருக்கும், 4 கால வெள்ளை, நடுத்தவ சிட்டி, பூவால் குட்டி. அந்த குட்டியை வெல்வதற்கு யாரால ஆகாது, புடி வரும் அப்படின்னு சொல்லி காளியம்மன் மீனாட்சி பன்றிக்கு வர கொடுத்தது. அதே போல அந்த மீனாட்சி பன்றி 11 குட்டி போட்டு 10 குட்டி சாப்பிட்டு ஒரு குட்டியை பார்த்தது. காளியம்மன் சொன்ன அடையாளம் அப்படியே இருந்தது. இது இங்க இருந்தா அந்த கவுண்டரால நம்முடைய மகனுக்கு இடைஞ்சல் வந்துரும் அப்படின்னு சொல்லி இந்த பன்றி குட்டிய தூக்கி சுழட்டி அடித்தது. அப்ப இந்த பன்றி குட்டி எங்க விழுந்தது? மேல்நாட்டாஞ்சேரியில விழுந்தது. அப்பா 60 வீட்டு பங்காளி வேட்டுக்கு கொன்று அவங்களுக்கு ஒரே ஒரு தங்கை. அதாவது விளையாடுவதற்கு கிளி கேட்க கிளி பிடிக்க வலை எடுத்து போனாங்க. அப்ப போய் கிளிக்கு வலை விட்டு இருந்தாங்க. அந்த வலையில அந்த பன்றி குட்டி தான் விழுந்தது. அப்ப அந்த பன்றி குட்டி பிடிச்சு இந்த பன்றி குட்டி பிடிச்சு தன் தங்காளி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பன்றி குட்டிக்கு 3 வேளை சாப்பாட்டை போட்டு 70 அடி நீளம், 60 அடி அகலம், அந்த கல்கோட்டைக்கு சரியா வளர்ந்தது. அப்ப இந்த வேட்டு கவுண்டர் என்ன சொன்னாங்க? தங்கா, இந்த பன்றி இப்படி வளர்த்து வச்சிருக்கிற நாளை இதுக்கு ஏதாவது ஒரு கோபம் என்று ஏற்பட்டா நம்மள இது விடுமா? விடாது. இதுக்கு ஒரு வேளை சாப்பாட்டை குறைச்சிரு அப்படின்னு சொல்ல இத காதல கேட்ட பன்றியாகப்பட்டது இரவோடு இரவாக கல்கோட்டை விட்டு வெளியே வந்து எங்க போனது? சிவசோழ நாட்டுக்கு போனது. அந்த சிவசோழ நாட்டுக்கு போய் சிவசோழ மன்னை தினந்தோறும் சிவனுக்கு பூஜை செய்வதற்காக நந்தவனம் வைத்திருந்த 1000 ஏக்கர் பூந்தோட்டம். இந்த 1000 ஏக்கர் பூந்தோட்டத்தையும் அழித்து அழிமாற்றம் செய்து அந்த 1000 ஏக்கருக்கு தண்ணி பாயக்கூடிய வெங்கலபதவு குறுக்காட்டிப்படுத்தது. அப்ப சிவலிங்கம் பண்டாரம் பூ பறிக்க போனவன் நேத்து பார்த்து பூத்து குளிக்கிறது நந்தவனம். இன்னைக்கு இப்படி எல்லாம் நேத்து அடிச்ச வயலு மாதிரி இருக்குது. இந்த காரியம் செய்தவன் யாரா இருந்தாலும் நான் கண்ணால் பார்த்தனா என் கையில இருக்கக்கூடிய மம்முட்டி காம்பால அவன் மண்டை பொழப்பை அப்படின்னு சொல்ல அந்த பன்றி அதை காதல கேட்டு என்ன நீ மண்டை பொழைக்கிறவனா அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி அந்த சேத்துல போட்டு பெரட்டி உருட்டி போய் சொல்றான் அவங்க எஜமான்ட்ட அப்படின்னு சொன்னது. இவன் நடுங்கிட்டு புதுமாரி கிட்டு போய் எதுவுமே பேச முடியல. நீ போய் சொல்ல மாட்ட, திரும்படா முதுக அப்படின்னு முதுக திருப்பி முதுகுல தன் சங்குவல்ல கொம்பாளன் நிருபம் எழுதியது சிவசோழ மன்னனுக்கு. இந்த நிருபத்தை கண்டு சிவசோழ மன்னன் பன்றி மீது படையெடுத்தாரு. அப்ப இந்த பன்றி சிவசோழ மன்ன பார்த்து சொன்னது, அட சிவசோழ மன்னா, உன்னாட்ட 1000 மன்னர்கள் வந்தாலும் என் செப்பத்துல இருக்கிற மயிறு ஒரு மயிறு புடுங்க முடியாது. என்ன கொல்லணும், என்ன வெல்லணும் அப்படின்னு நினைத்தா பொன்னிவர நாட்டுல பொன்னர் சங்கம் 2 கவுண்ட பசங்க இருக்கிறாங்க. அதுல சங்கருங்கிறவன் வந்தாதான் என்ன வெல்ல முடியுமே வெளிய, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, ஓடி போடா அப்படின்னது. அப்ப சிவசோழ மன்னை பொன்னிவள நாட்டுக்கு நிருபம் எழுதி இந்த நிருபத்தை கண்டு பொன்னர், சங்கர், வையமலை இந்த 3 பேர்களும் தங்கா வளர்த்திய மூலினாய் உதவி கொண்டு நேற்று தினத்துல பன்னி சட்டை முடிச்சிட்டோம். ஆமா, பன்றி வேட்டை ஆடியாச்சு. பன்றி வேட்டை ஆடிய பொன்னர் சங்கர் எங்க இருக்கிறாங்களே தெரியல. அதனால என் தமக்கோசருடைய நாதம் கேட்டா எங்க இருந்தாலும் ஒண்ணு சேர்வார்கள். அனைவரும் சேர்ந்து நாங்க கோட்டைக்கு புறப்படணும். ஆகட்டும்.